ஆமா, இப்ப எங்க வீட்டுக்காரே வந்து கேட்பாரு, என்னத்துக்கு நீ இப்படி ட்ரெஸ் பண்ற, ஏன் அது பண்ற அப்படிலாம் கேட்பாரு. ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன்லாம் போனா லிப்ஸ்டிக்லாம் போட்டா கேட்பாரு. நான் சொல்லுவேன், இதெல்லாம் எங்களுடைய சுய கௌரவம், இதெல்லாம் நீங்க தலையிடக்கூடாது. பொண்ணுன்னா ஒன்னா உங்களுக்கு என்ன அவ்வளோ இதுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். ஃப்ரெண்ட் எல்லாம் பிரிஞ்சு வரும்போது நினைப்பேன், நம்மளும் ஒரு பையனா இருந்தா நம்ம எந்த ஊர்ல இருக்கிறோமோ அதே ஊர்ல இருக்கலாம்ல, பொண்ணா இருக்கவும் நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். தடுக்க கூடாது. நம்ம இப்போ என்ன மாதிரி இருக்கிறவங்களும் இப்போ எனக்கு அப்புறம் இருக்கிற ஜென்ரேஷன் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். பையன் பிறந்தா சொல்லி கொடுக்கணும். இப்போ நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி பொண்ணுங்க அவங்களும் வந்து இப்போ கத்தார்ல இருக்காங்க. இப்போ இங்க நீங்க உங்க வீட்டுக்காக கூட இங்க இருக்கீங்க, இருந்தாலும் அங்க நீங்க ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. உங்க நினைப்பு ஃபுல்லா அங்கேயே தானே இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க எப்படி? ஒரு நாள் ஃபோன் பண்ணாலும் கேட்டே இருக்கேன். ஒரு நாள் ஃபோன் பண்ணாலும் கேட்டே இருக்கேன். எனக்கு பிள்ளைங்களை வந்து படிக்க வைக்கணும். 2 பொம்பளை பிள்ளைங்க, எனக்கு பையன் கிடையாது. அவங்க வந்து எந்த நேரத்துலயும் புருஷனே கைவிட்டாலும் அவங்க படிப்பு கைவிடக்கூடாது. பிள்ளைங்களுக்காக நம்ம வந்து தியாகம் பண்ணணும். எனக்கு வீட்டுக்காரர் சரியில்லை, மாமியார் சரியில்லை, வீடு இல்லை, வேலை இல்லை, அதெல்லாம் சொல்லவே கூடாது. நம்மளால எல்லாமே முடியும். ஒரு பொண்ணு நினைச்சா எல்லாமே முடியும். ஒரு பொண்ணு நினைச்சா எல்லாமே முடியும். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. Access Vibe and IFT Productions presents Majava London with Asal Kolaru, happening on April 26th. Tickets link in the description. அக்கா வணக்கம்க்கா. உங்க பேரு? லீமா ராணி. இங்க எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கீங்க? 2 வருஷமா தான். 2 வருஷம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். எனக்கு முதுகு தண்டு எலும்பு வந்து நகர்ந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால வேலைக்கு போகல, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. 3 வருஷமாவே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் இருந்தேன். அப்புறம் சரி நம்ம சும்மாவே என் வீட்டில் இருக்கணும், நம்ம வந்து அதுனா டைமுக்கு ஓடணும், அதுமாதிரி பண்ண முடியாது. சரி நம்ம ஓனால் நம்ம வருமானத்தை நம்ம எதனா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நாங்கள் கிராமத்தில் பிறந்தவங்க, அதனால் கூழ் எனக்கு செய்ய தெரியும். அதனால சரி கூழ், மோர், போன வருஷம் ஜூஸு அதெல்லாம் போட்டுருந்தேன். இப்போ தான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி டிசம்பர் மாதம் போய் இந்த ஃபைனல் கார்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ என்னால் குனிஞ்சு எதுவும் தூக்கலாம் முடியாது. அதனால தான் அந்த மாதிரி மேலே வச்சுருக்கேன் கழுவுறதுலாம். நின்றுனே கொடுப்பேன், அதெல்லாம் பண்ணுவேன். நின்றுனே எல்லா வேலையும் செய்வேன். இப்போ சின்ன வயசுல உங்களுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கோம்லக்கா, இந்த மாதிரி டாக்டர் ஆகணும், டீச்சர் ஆகணும், உங்களுக்கு என்ன ஆசை இருந்துச்சு? எனக்கு வந்து என்னோட லைஃப் போயிடுச்சு. என் பொண்ணுங்க எனக்கு 2 பொண்ணு. அவங்கள வந்து ஒரு பொண்ணு டாக்டர் ஆகணும், ஒரு பொண்ணு டீச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஆனால் என் பொண்ணு வந்து மார்க் கம்மியாக எடுத்ததால நர்சிங் சேர்த்துட்டேன். நர்சிங் வந்து டிப்ளமோ நர்சிங் தான் முடிச்சிருக்கா. பெரிய பொண்ணு வந்து பிசிஏ முடிச்சுட்டு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறான். ஆனால் டியூஷன்லாம் வந்து சொல்லி கொடுப்பா ஃப்ரீயாக. 2 தொழிலுமே 2 வேலையுமே யாருக்குன்னா ஒரு சேவை செய்யலாம். நம்மளால முடிஞ்ச ஒரு 10 பிள்ளைங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கலாம். அப்புறம் இதுனா நர்ஸுனா ஒரு அடிப்பட்டா ஒரு இதுவா புரியுது, அதனால அது செய்யலாம். எந்த ஒரு வீட்டுக்கிட்ட யாருக்கு எந்த ஒரு ட்ரிப்ஸ் போட்டாலும் ட்ரெஸ்ஸிங் பண்ணாலும் யார்ட்டையும் பைசா வாங்க கூட சொல்லிடுவேன். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, வேலைக்கு போய் சம்பளம் வாங்க, இது மாதிரி போய் செய்ய வந்து ஒரு சேவை மாதிரி பண்ணு அப்படிதான் செய்வா என் பொண்ணும். எப்படிக்கா உங்களுக்கு இந்த மனப்பான்மை வந்து? ஏன்னா நாமளே ஒரு இடத்துல கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். நம்ம வருமானத்தை பார்த்துட்டு நாளைக்கு நம்ம ஓரளவுக்கு சேஃபா இருக்கணும்னு தான் நினைப்போம். உங்களுக்கு எப்படி இந்த மனப்பான்மை வந்தது? அது வந்து எங்கள் அம்மா அது மாதிரி பண்ணுவாங்க. சாப்பாடு இருந்தால் கூட, ஏன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ரேஷன் கடை, அங்கே ரேஷன் கடைக்கு போகிறவங்கலாம் வந்து கொஞ்சம் சாப்பாடு தான் இருக்கும். அவங்களுக்கு கூப்பிட்டுருவாங்கம்மா சாப்பாடு இருந்தால் கொடுமா, அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடுமா, அவங்களுக்கு தான் இருக்கும் ஆனால் போடுமா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது மாதிரி எங்கள் அம்மா பண்ணி அது எங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு பழக்கம் வந்துருச்சு. ஆனால் நீங்கள் பேச ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் மற்றவங்களை பற்றி தான் பேசுகிறீங்க. உங்களுக்காக இந்த விஷயம் நான் எனக்காக பண்ணிக்கணும் அப்படின்னு ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்கும்ல? நான் கிராமத்தில் பிறந்ததால எனக்கு தனியாக ஒரு சின்ன இடம் வாங்கி ஒரு கூரை வீடாக இருந்தாலும் கட்டி ஒரு கோழி, ஆடு, அந்த மாதிரிலாம் ஒரு செடி அந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு தான் ஒரு ஆசை. இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, ஏன்க்கா அவ்வளோ கஷ்டப்படணும்? சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஏன்னா பசங்களாம் ஓரளவுக்கு இப்போ வளர்ந்துட்டாங்க, கத்தாரில் இருக்காங்க, பார்த்துப்பாங்களே, ஏன் நீங்கள் இது நம்ம வேலை செஞ்சுட்டே இருந்துட்டு இருக்க முடியலையே, ஒரு நாள் ஃபுல்லாக எப்படி டைம் வேஸ்ட் பண்ணுறது? ஒரு பெண்ணாக இருக்கும் போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் வந்து சரி எதுக்குடா பொண்ணாக பிறந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கும். அது ஏதாவது ஷேர் பண்ண முடியும்? ஆமாம், இப்போ எங்கள் வீட்டுக்காரே வந்து கேட்பாரு, என்னத்துக்கு நீ இப்படி ட்ரெஸ் பண்ணுற, அது பண்ணுற அப்படிலாம் கேட்பாரு. ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன்லாம் போனால் லிப்ஸ்டிக்லாம் போட்டால் கேட்பாரு,
வந்து நான் சொல்லுவேன், இதெல்லாம் எங்களுடைய சுய கௌரவம், இதெல்லாம் நீங்கள் தலையிடக்கூடாது, பொண்ணுன்னா ஒன்றா உங்களுக்குன்னா அவ்வளோ இதுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். அப்போல்லாம் நினைப்பேன். அப்புறம் வந்து ஃப்ரெண்டெல்லாம் பிரிஞ்சு வரும்போது நினைப்பேன், நம்மளும் ஒரு பையனாக இருந்தால் நம்ம எந்த ஊரில் இருக்கிறோமோ அதே ஊரில் இருக்கலாம்ல, பொண்ணா இருக்கவும் நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். உங்களுக்கு மெயினாக அந்த பிரச்சனை. ஆனால் அது கரெக்ட் தானேக்கா, நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் என்ன இருந்தாலும் ஷேர் பண்ணி. இப்போ ஜென்ஸ்னா அவங்க கடைசி வரைக்கும் பிறந்ததுலேருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஊருக்கு போவேன், அந்த நேரம் எங்கள் ஃப்ரெண்டுங்களாம் யாரும் வர மாட்டாங்க, அவங்கவுங்களும் வேறு வேறு ஊரில் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்களா, பார்க்கவும் முடியாது. அவங்க அம்மா அப்பாவை மட்டும் விசாரிப்பேன் எப்படி இருக்கிறாங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ சொன்னீங்கல்ல, இப்போ ஹஸ்பண்ட் கூட இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் நம்ம அழகா ரெடி ஆகிட்டு போவோம் அப்படின்னு நினைப்போம், ஹஸ்பண்ட் ஏதாவது சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய பேரோட மனப்பான்மை அதுவா தானக்கா இருக்கு, அவங்க இதை மாத்திக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. எந்த வகையில அது உங்களை ரொம்ப பாதிக்குது? நமக்கான ஒரு சுதந்திரம் இருக்கு, அதை நான் பண்றேன், எனக்கு பிடிச்சதை நான் பண்றேன், நீங்க ஏன் தடுக்கிறீங்க? அந்த ஒரு தடுக்க கூடாது. நம்ம இப்போ என்ன மாதிரி இருக்கிறவங்களும் இப்போ எனக்கு அப்புறம் இருக்கிற ஜென்ரேஷன் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், பையன் பிறந்தா சொல்லி கொடுக்கணும். இப்போ நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி பொண்ணுங்க அவங்களும் வந்து இப்போ கத்தார்ல இருக்காங்க. இப்போ இங்க நீங்க உங்க வீட்டுக்காக கூட இங்க இருக்கீங்க, இருந்தாலும் அங்க நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்க, உங்க நினைப்பு ஃபுல்லா அங்கேயே தானே இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க எப்படி ஒரு நாள் போன் பண்ணாலும் கேட்டே இருக்கேன். ஒரு நிமிஷம். இவங்க வந்து சுய நினைவு இல்லாம இருக்கிறாங்க. அவங்க டெய்லி வந்து அவங்களுக்கு என்ன பண்றோன்னே தெரியாது. ஆனா டெய்லி வந்து கேட்பாங்க, ஒரு கூழு கொடு, தண்ணி கொடு. நான் காசே வாங்க மாட்டேன், டெய்லி கொடுத்துருவேன். சரி யாருக்குன்னா ஒருத்தருக்கு கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி அவங்களுக்கு கொடுத்துருவேன். அதனால ரொம்ப பழக்கமாயிட்டேன். உரிமையா உங்ககிட்ட கேக்குறாங்க, கேட்கும் போதே தெரியுது உரிமையா. தண்ணி கொடு, கூழு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்த்துட்டு இருந்தேன்னு சொன்னீங்களாக்கா, அது கஷ்டமா இருக்கா இல்ல இது கஷ்டமா இருக்கா உங்களுக்கு? எந்த வேலையுமே கஷ்டமா இல்லை எனக்கு. எந்த வேலையா இருந்தாலும் நம்ம மனசு நம்ம அந்த வேலையில ஈடுபட்டு செஞ்சோம்னா எந்த வேலையுமே கஷ்டம் இல்லை. எனக்கு அந்த வேலையும் கஷ்டம் இல்லை, இந்த வேலையும் கஷ்டம் இல்லை. நீங்க அதான் இப்ப சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரு சேவையா பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாம் ஓகேக்கா. ஆனா இருந்தாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒருவேளை நம்ம அந்த கஷ்டப்படுற நிலைமைக்கு போயிடுவோமோ, கொஞ்சமாவது காசு சேர்த்து வச்சுக்கலாமே நமக்காக அப்படின்னு உங்களுக்கு எனக்காக தோணி இருக்கா? இப்பதான் LIC போட்டிருக்கேன், இப்பதான் போட்டிருக்கேன். இந்த வந்து கூழ் கடை போட்ட பிறகுதான் போட்டிருக்கேன். சரி இவ்வளவு நாள் சம்பாதிக்கவும் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுவோம், சம்பாதிக்கவும் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுவோம், லோன் வாங்கிடுவேன், 2-3 இடத்துல லோன் வாங்கிடுவோம், சம்பளம் வாங்கி அப்படியே கட்டிடுவேன். எனக்கு பிள்ளைங்களை வந்து படிக்க வைக்கணும். 2 பொம்பளை பிள்ளைங்க, எனக்கு பையன் கிடையாது. அவங்க வந்து எந்த நேரத்துலையும் புருஷனே கைவிட்டாலும் அவங்க படிப்பு கைவிடக்கூடாது. அதனால அவங்க நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படிப்பு அவசரம் தான் ஓடி ஓடி உழைச்சிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார், கார்பரேஷன் ஸ்கூலில் சேரு, அங்கே சேரு, பரவாயில்ல, பிள்ளைங்களுக்கு தரமான படிப்பை கொடுக்கணும், கான்வென்ட்டில் அது காலேஜ் அதுமாரி பார்த்து நல்ல இதில் தான். நாங்கள் கிறிஸ்டின், அதனால் வந்து எங்கள் கிறிஸ்டின் ஸ்கூலில் வந்து சிஸ்டருங்க ஃபாதருங்கெல்லாம் கண்டிஷனாக இருப்பாங்க, இங்கிலீஷ் நாலேஜ் வந்து நல்லா கொடுப்பாங்க. அதனால அதில் பணம் போனாலும் போனால் போதுன்ட்டு அதில் தான் சேர்த்து படிக்க வச்சேன். பரவாயில்லக்கா, இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைக்கா. நீங்கள் ஹவுஸ் கீப்பிங் வேலை தான் அப்போ பார்த்துட்டு என்ன, நான் அட்மிஷனுக்கு போயிருக்கிறப்ப என் கூட வந்து உட்காந்துருக்கிறவங்களாம் கேட்குறாங்க, அவங்க இசபெல் காலேஜில் தான் படிக்க வச்சேன் மயிலாப்பூரில். அப்போ நானும் போய் உட்காந்துட்டு இருக்கேன், என் பக்கத்தில் உட்காந்துருக்கேன்னு கேட்குறாங்க, என்ன வேலை செய்கிறீங்க? ஹவுஸ் கீப்பிங், நீங்கள் ஃபீஸ் கட்டிடுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் கண்ணகி நகர்னோடனே ஒரு மாதிரி பிள்ளைங்களை கண்ணகி நகரா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் அந்த கண்ணகி நகர்லேருந்து வந்த என் பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணான். வந்து நல்லா நான் சொல்லுவேன், எந்த கஷ்டம் வந்தாலும் படிப்பில் விடக்கூடாது, எல்லாமே நமக்கு வரும் போவோம், ஆனால் படிப்பு கூடவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை மணி நேரம் தூங்குவீங்கக்கா அப்போலாம்? சரியாகவே தூங்க மாட்டேன். நைட்டு படுக்க மணி 11 ஆகிடும். அப்புறம் விடிய காலம் 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருவேன். அது எங்கள் ஊர்லேருந்து எங்கள் அம்மா வீட்லேயும் டிஃபன் கடை போட்டு அதுமாரி பழக்கம். நைட்டுக்கு அந்த டைம் ஆனால் தூக்கம் வராது எனக்கு. விடிய காலம் இப்பவும் 4 மணிக்கு முழிப்பு வந்துடும். இப்போ நான்லாம் படிக்கவே இல்லை, எங்கள் கிராமத்தில் பிறந்த 5வது வரைக்கும் தான் படித்தேன் எங்கள் ஊர் ஸ்கூலில். அதுவும் சரியாக படிப்பு வராது, எனக்கு படிப்பு தெரியாது. கல்யாணம் பண்ணிட்டு வந்து 2வது குழந்தை பொண்ணு எனக்கு பிறந்த பிறகு எங்கள் சர்ச்சில் போயிட்டு ஈவினிங் போயிட்டு இந்த மாதிரி ஒரு பையில் ஸ்லேட்டு போட்டு நோட்டு போட்டு எடுத்துன்னு போவேன். சிஸ்டருங்கிட்ட போய் படித்து கற்றுக்கிட்டா இப்போ எனக்கு நானே கொஞ்சம் படிப்பை எழுத தெரியாது. பெண்களுக்கு கல்விங்கிறது இந்த காலத்துல எவ்வளவு முக்கியம் நினைக்கிறீங்க? கண்டிப்பா, அதுதான் நமக்கு சுவாசம் எப்படி அதே மாதிரி தான் படிப்பு. இப்ப பெண்களை முக்கியமா அந்த மாதிரி பெண்களை பெற்ற அந்த பேரண்ட்ஸ்க்கு நீங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும், ஏதாவது உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயம் நீங்க சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? பிள்ளைங்களுக்காக நம்ம வந்து தியாகம் பண்ணணும். மெயினா எனக்கு வீட்டுக்காரர் சரியில்லை, மாமியார் சரியில்லை, வீடு இல்லை, வேலை இல்லை, அதெல்லாம் சொல்லவே கூடாது. நம்மளால எல்லாமே முடியும். ஒரு பொண்ணு நினைச்சா எல்லாமே முடியும்.
நானும் என் 1.5 வயசு குழந்தைய தூக்கின்னு வெளியில் வந்து எங்கள் மாமனார்கிட்ட சண்டை போட்டுக்கினேன். அதுக்கப்புறம் வாடகை வீடு போனோம், கொட்டா வீடு போனோம், ஒரு வீடு வாங்கினோம். இன்னைக்கு வந்து 2 வீடு இருக்குது, ஹவுசிங் படி வீடு இருக்குது. அது எங்கள் வீட்டுக்காரரும் வந்து அப்போ நல்லா சம்பாரிச்சு கொடுத்துட்டு என்ன சொன்னாலும் கேட்பாரு. அது மாதிரி அவங்களையும் நம்ம கையில் தான் இருக்குது. அவங்கள வந்து கொண்டு வரது, அவங்ககிட்ட வருமானம் வாங்குறது எல்லாமே நம்மகிட்ட தான் இருக்குது. அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறதெல்லாம் தப்பு, நம்மகிட்ட தான் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த சொன்ன மாதிரி பசங்களை வந்து கான்வென்ட்ஸ் சேர்க்கணும் அப்படின்னு போனப்போ கூட நிறைய பேர் உங்களை அப்படி கேட்டாங்க. நீங்கள் சொந்தக்காரங்க வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களாம் சொல்லியிருப்பாங்களே, நீ ஏன் இவ்வளோ பண்ணுற, பொண்ணு தானே பெத்த அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. எதுக்கு படிக்க வைக்கிற, கல்யாணம் பண்ணி தானே கொடுக்க போற, எதுக்கு அவ்வளோ படிக்க வைக்கணும், எவ்வளோ படிக்க வச்சாலும் திரும்ப நகை போட்டு தானே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். நான் எல்லாத்தையும் சொல்லுவேன்னா, என் பொண்ணுக்கெல்லாம் வந்து அவங்க நகை போட்டு கட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவேன். அக்கா, இப்போ பெண் அப்படின்னாலே பலவீனமா இருப்பாங்க, சீக்கிரம் அழுவாங்க, அவங்களால வேலைலாம் பார்க்க முடியாது, இப்போ ஒரு வயசு வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க அப்படிலாம் கிடையாது, பிரேக் பண்ணிட்டீங்க. எனக்கு வந்து இப்போ 6 மாசம் வரைக்கும் டாக்டரே சொல்லியிருக்காரு, ரெஸ்ட் எடுக்கும், பெட் ரெஸ்ட் எடுக்கும். ஜூன் மாசம் வரைக்கும் எந்த வேலையும் செய்யக்கூடாது, ரெஸ்ட் எடுக்கணும். நான் 2 மாசம் கூட நான் ரெஸ்ட்ல இல்லை. வந்து எனக்கு முடியாதுன்றதுல நான் வந்து பண்ணி இது எடுத்துட்டு வந்து கணையிலேருந்து இங்கே வந்து வச்சு நிமிர முடியாது, குனிய முடியாது, எடு பண்ண முடியாது, இருந்தாலும் நான் அது பண்ணுவேன், அது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. பெண்களுக்கு தான் ஆக்சுவலாக ரெஸ்ட் அப்படிங்கிறதே இல்லை. கரெக்டா? அதுவும் உங்களுக்கு பார்க்கும்போது சின்ன வயசுலேருந்தே எங்கள் வீட்டிலேருந்தே கஷ்டம்தான், எங்கள் அம்மா வீட்டிலேருந்தே கஷ்டம்தான். எங்கள் அம்மாவுக்கு 8 பிள்ளைங்க, வந்து அப்பத்துலேருந்தே கஷ்டம்தான். மாமியார் வீடும் பெரிய ஃபேமிலி. எனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷத்துலேயே மாமியார் இறந்துட்டாங்க. இங்கேயும் பெரிய ஃபேமிலி தான். எல்லாரையும் மச்சின மூத்தாருங்க அவங்களோட எல்லாரையோடையும் ரன் பண்ணி போகணும்ல. இதுக்கெல்லாம் மெயினாக ஒரு லேடிஸ்க்கு தன்னம்பிக்கை வேணும். அது உங்ககிட்ட ரொம்ப நிறையவே இருக்காது, நீங்க சொல்லும் போதே தெரியுதுக்கா. ஃபைனலா பெண் அப்படின்னும் போது நிறைய பேர் வந்து பெண்ணா பிறக்கிறதே பாவம்வாங்க, இந்த பக்கம் பெண்ணா பிறக்கிறதா பெருமைன்னுவாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? பாவமும் இல்லை, பெருமும் இல்லை, நமக்கு கொடுத்துருக்கிற நம்ம கடமையை கரெக்டா செய்யணும், அதுதான். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Access Vibe and IFT Productions presents Majawa London with Asal Kolaru, happening on April 26th. Tickets link in the description.